அதிவீர் ராமபாண்டியன். இப்போது அந்த கட்சிக்குள்ள மிகச்சரியாக முடிவெடுத்து அவங்க உயர்மட்ட குழுலாம் முடிவெடுத்து தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. இதனால் திமுக அழுத்தத்தின் பேரில் தேர்தலில் திருமாவளவன் போட்டியில்லைங்கிற இபிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டு இல்லை. இப்போ நண்பர் எப்போதும் அவருடைய பேச்சு டோன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி பேசுகிறோடைய தன்மையிலே இது எந்த மாதிரியான எதிர்வினைகளை ஆற்றிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் முதல் கட்டத்திலே பார்க்க முடிஞ்சது. எப்படி சொன்னோன்னா, நாங்கள் முடிவெடுத்து திமுகவிடம் சொன்னோம் அப்படிங்கிறார். இப்போ ஃப்ளோலே சொன்னார், இப்போது உங்களுக்கு சீட்டு கொடுத்தாச்சு, இது உங்களுடைய சீட், யார் நிற்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க, இதை ஏன் திமுகட்ட சொல்லணும்? அந்த இடத்துல தான் நம்ம அழுத்தம் நம்ம அதை என்ன சொல்கிறோம்னா, அங்கே ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன் அதாவது என்னுடைய சீட்டு நான் என் கட்சியில் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன் அப்படிங்கிற தன்மை திமுகவில் இல்லைன்னா, அப்போ திமுக உங்களை கட்டுப்படுத்துது, நீங்கள் இவரைத்தான் விடணும், யாருக்கு வின்னபிலிட்டி இருக்குங்கிறத நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம், அப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னால் தான் அதை நான் அது ஃபைனலைஸ் ஆகும்னா, அப்போ அழுத்தம் இருக்கிறதுங்கிறது தானே சார் அதில் உண்மை. அப்போ விமர்சனம் சரிதானே. இப்போ இன்னொன்று சொன்னார், அது ஃபேக்சுவலாக இதுவரை திருமாவளவன் அவர்கள் 2001க்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் வரலன்னாரு. 2016 காட்டுமன்னார் கோயிலில் முருகுமாறனோடு போட்டிட்டாரா? குறைந்த வாக்குகளில் தோல்வியை தழுவினார். 87 வாக்கு இல்லை, அதான் குறைந்த வாக்குகளில் என்ன முடியாமல் போச்சு. அதான் ஃபேக்சுவலாக நம்ம தப்பாக சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறோம். அப்போவும் சட்டமன்ற தேர்தலில் வந்தார். அப்போது சட்டமன்ற தேர்தலுக்கு இவர் வருவது, இங்கே வர வேண்டும் என்று நினைப்பது முதல் முறை அல்ல, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறங்கிறது இல்லை. அப்போ இப்போ ஜஸ்டிஃபிகேஷனுக்காக அவங்க சொன்னதில் இவ்வளோ எரர் ஃபேக்சுவலாகவே இருக்குது. இது நார்மலாக வராது. ஃப்ளோ சரியாக இருந்தால், இப்போ திருமாவளவன் அவர்களுடைய விமர்சனமும் அந்த தேர்தலை சந்திக்கிற போக்கும் நான் எடுத்து வைக்கிற அடுத்தடுத்த அடியும் இப்படி தயக்கத்தோடு எங்கேயாவது இருந்திருக்கானா? எனக்கு அரசியல் விவரம் தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே இல்லை. சொன்னதை, அதாவது ராஜபக்சேயை சந்தித்ததை கூட தீர்க்கமாக சொல்லக்கூடியவர். ஆனால் இந்த இடத்தில் ஒரு வாரத்திற்குள் அவர் கொடுத்த பேட்டி, உடல் மொழியாக இருக்கட்டும், மனதில் இருக்கக்கூடிய அந்த முகத்தினுடைய பாவனையாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் எங்களை அவர் அழுத்தத்தின்பால் இந்த மாற்றத்திற்கு உட்பட்டிருக்கிறாருன்னு நான் சொல்ல வைக்கிறேன். இருக்கா சொற்களில் இருக்கா? சொற்களுக்கும் உடல் மொழிக்கும் ஒத்து போனால் தான் சார் அந்த தலைமை அப்படி பழிச்சிட்டு வரும். நான் தான் இன்றைக்கு நண்பர் பாவலனே அந்த துணிக்கு வரலன்னு நான் சொல்கிறேன். அவரோட இயல்பான டிபேட்டில் பாருங்கள், என்ன அடிப்பார். ஏன் இன்னைக்கு அந்த ஃப்ளோ இல்லை அப்படின்னா, அந்த கருத்தை நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒழிய, அங்கே நடந்தது என்னங்கிறது இயல்பாக நமக்கு தெரியுது. சரி, என்ன நடந்து இல்லை அதை நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் உங்கள் பார்வை அழுத்தம் நீங்கள் உங்களுக்கு இல்லை. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த கூட்டணி ஆரம்பித்தது முதலாகவே விசிகாவை எப்போது அழைத்தார்கள் கூட்டணிக்கு? இப்போ அப்ரோச்சே அப்படி இருந்தது, அதனால அழுத்தப்பட்டிருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு நீங்க முதல் இந்த இடஒதுக்கீடு இடம் யாருக்கு எவ்வளவுன்னு பேச்சு ஆரம்பிச்சாங்கல்ல, இப்போ ஒரு புரோட்டோகால்னு ஒரு சொல்றாருல்ல, காங்கிரஸை முதல்ல கூப்பிடணும், கூப்பிட்டாங்களா? ஐயுஎம்எல்ல கூப்பிட்டாங்க, நாங்கள் கொடுத்த சீட்டை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க, அவங்க வாங்கிட்டு போனாங்க. இது எதுக்காக அப்படி செஞ்சாங்க? மெசேஜ் காங்கிரஸ் கொடுத்தது, காங்கிரஸை கூப்பிட்டாங்க, காங்கிரஸுக்கு முடிச்சு பார்த்தாங்க, முடியல, 3 சீட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி இல்லாமல் முடியாதுன்னு சொல்லி நின்னாங்க. அப்போ நின்ன உடனே அதுக்கு அடுத்து பெரிய கட்சி யாரை கூப்பிட்டுருக்கணும்? கூப்பிடலை. அப்போ அதற்கு அடுத்த சிறிய கட்சிகளை கூப்பிட்டு நாங்கள் டெல்லிக்கு போய் இல்லை தேமுதிகவுக்கு இவ்வளோ கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஐயுஎம்எல்லுடைய ஒன்று கேட்டேன். உண்மையாகவே காங்கிரஸ் கொடுத்தாங்க இல்லையா சீட்டு, அன்னைக்கு மாலை விசிகாவுக்கு அழைப்பு வந்துச்சா சார்? மார்ச் 2ஆம் தேதி தான் அஃபீஷியலாக கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் சிட்டிங். அதான் நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸ்க்கு ஒரு நாள் சீட்டு கொடுத்தாங்க இல்லையா, அன்று மாலை உங்களுக்கு அழைப்பு வந்துச்சு? எங்களுக்கு கூப்பிட்டாங்க, வந்துச்சு. எங்கள் தலைவர் நம்பர்ஸ் நாங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கோம், அது இழுபறியில் இருந்தனால நாங்கள் போகலை. ஆமாம், அப்புறம் டெல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. டெல்லி போயிருந்தீங்க, தலைவர் டெல்லி போயிருந்தாரு, நாங்கள் தான் போகலை. சரி, அவங்க நாங்கள் கொடுத்த நம்பரை ஒத்துக்கிட்ட பிறகு தான் நாங்கள் போக முடியாது. சரி, ரைட். இப்போ 10 சீட் கொடுத்துருந்தா யாரை கூப்பிட்டுருக்கணும்? தேமுதிகவை அடுத்து கூப்பிட்டுருக்கணும் இல்லையா? தேமுதிகவை ஏன் இறுதியில் சொன்னாங்கன்னா, இவர்கள் யாரும் அதிலிருந்து முரண்பட்டு விடக்கூடாது, எல்லோரும் உடன்படிக்கை, நீங்கள் உடனே கையெழுத்து போட்டதுக்கப்புறம் தான் அடுத்த கட்சியோட பேசுகிறாங்க. இப்போ உடன்படிக்கையெல்லாம் முடிச்சாச்சு. அதற்கு பிறகு தேமுதிகவுக்கு 10ன்னு ஒதுக்குகிற போதே இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைவரையும் அவர்கள் பார்கெனிங்கில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத முறையில் தான் நடத்தினார்கள் என்கின்ற அழுத்தம் ஒவ்வொருவரும்
நின்று சொன்ன போதே தெரிந்தது. இது இயல்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சது சார். அங்கிருந்தே தொடங்குது சார். இப்போது ஸ்ட்ராங்கான லீடர்ஸ், அதாவது ஜனாதன சக்திகள் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ திருமாவளவன் மாதிரி லீடர்ஸ் தானே உள்ளே இருக்கணும். ஆனால் அவர் பிரச்சாரம் இல்லை சொல்ல இல்லை சார், திருமாவளவன் நின்னா அவர் பிரச்சாரம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும்னு நம்பினா நாங்கள் அவரை லீடராக பார்க்குறோம். நீங்கள் அவரை ஒரு தொகுதிக்குள்ளே இந்த காரணத்துக்காக ஒரு தொகுதிக்குள்ளே சுருக்குனா அப்புறம் எப்படி உங்களுக்கு 9 சீட்டு 8 சீட்டு ஏன் கொடுக்குறாங்க? எல்லாம் எங்கள் சின்னத்தில் நில்லுங்க, நாங்கள் ஆள் வச்சுருக்கோம்னு கொடுத்துருக்க வேண்டாமா? உங்களே ஒரு லீடர், ஒரு தமிழகத்தினுடைய அரசியல் கட்சி லீடராக வச்சு இவ்வளோ சீட்டு கொடுத்துட்டா அந்த தொகுதியில் நின்னா நான் மற்ற தொகுதி போக முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ மற்ற லீடர்களை தாண்டி உங்கள் லீடர் ஒரு தொகுதிக்குள்ளே தான் இருக்கக்கூடிய லீடரா? இல்லை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கும் சொல்லுங்க, விளக்கத்தை கேட்டேன். முதலமைச்சர் போட்டிடுறாரு. ஆமாம், அவர் தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணாமல் ஜெயிக்க முடியுமா? சரி, யாராக இருந்தாலுமே அவங்க தொகுதியில் கூடுதலாக கவனம் செலுத்தினா தான் வெற்றி பெற முடியும். எஸ், இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அப்படி தான் இருக்குது. அப்போ ஒரு தொகுதிக்குள்ள மட்டும் தலைவர் முடங்கிட்டாருன்னா மீதி 7 தொகுதிக்கு போக முடியாத சூழல் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அந்த 8 தொகுதி நாங்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு தொகுதியில் நிற்கிறாரு, அவர் 234 தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போறாரு. ஸ்டாலின் ஒரு தொகுதியில நிக்கிறாரு. திமுக அதிமுக வேறங்க, அவங்க நீண்ட காலமா இருக்கிறாங்க. அவங்க சின்னம்லாம் போய் ரீச் ஆயிருக்கு. நாங்க கொண்டு போய் எங்க பானை சின்னத்தை புதுசா இப்போ பண்ருட்டி சின்னத்தில் பண்ருட்டி நாங்கள் போட்டிடல, புது தொகுதி தான். கள்ளக்குறிச்சியில் இப்போ போய் நாங்கள் போட்டிடல, இப்போ புதுசாக போட்டிடுறோம். இந்த பானை சின்னத்தில் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமா இல்லையா? இப்போ யார் எடுத்துகிட்டு போகிறது? இப்போ நான் ஒரு பேச்சை ஒரு நிமிஷம், நான் எங்கள் கட்சியில் ஒரு பேச்சாளர் தான், நான் ஒரு பானை சின்னத்தை எடுத்து இப்போ நான் நிற்கிறதுக்கும் எங்கள் தலைவர் நிற்கிறதுக்கு வேறுபாடு இருக்கா இல்லையா? இருங்க, 8 தொகுதியும் வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை, முதல் கடமை எங்கள் கட்சியில் யாருக்கு இருக்கு? எங்கள் தலைவருக்கு இருக்கு. அவர் போய் ஒரு தொகுதிகளை முடங்க வேணான்னு கட்சி எடுக்கிற நிலையை பார்த்தா அவர் ஏற்றுக்கிட்டு வர்றாரு. சரி, நான் இந்த விஷயத்துக்கு ஒன்று சொல்லிடுறேன். அதாவது சார், தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இது போன்ற கட்சிகள் பெரிய கட்சியின் சின்னத்தில் நின்று வென்றதற்கும் தனி சின்னம் புது சின்னத்தில் நின்று வென்றதற்குமான வித்தியாசம் ஒரு 3% தான் சார். சரி, ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அதனால் இந்த காரணம் என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமாவளவன் அவர்கள் ஒரு தொகுதியில் அத்தனை 15 நாட்களும் இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறது. அது வாதத்திற்கு நீங்கள் எடுத்த முடிவை அழுத்தத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு சொல்கிறீங்களே ஒழிய அப்படி தேவையில்லை சார். ஒரு கட்சியில் அவரை தாண்டிய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அதுவும் இவ்வளோ டெக்னாலஜிஸ், இவ்வளோ சமூக வலைத்தளங்கள் வளர்ச்சி வந்த பிறகு நீங்கள் ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் இல்லை, களப்பணி ஆற்றுவதில் அவர் இருந்தால்தான் முடியும்னு சொல்கிறது இது எப்படி? அப்போனா இருக்கக்கூடிய தொகுதிகளில் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. மற்ற கட்சிகளில் 234 தொகுதியில் நிற்கிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? உங்கள் கட்சியில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலிருந்து எங்கள் தலைவர் தொகுதியில் நாங்கள் போய் நிற்கணும்னு ஒர்க் பண்ணலாமே. இது எவ்வளோ ரெஸ்ட் ஆஃப் த தொகுதிகள் நிறையா இருக்குல்ல? அப்போ இந்த இதை சொல்லி அவர் இங்கே நிற்கவில்லை என்று ஒரு வார காலத்திற்குள் ஒரு முடிவை மாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அப்போ தேர்தலை இவங்க இன்னும் தயாரே ஆகலையா? இப்போ தலைவர் ஒரு தொகுதியில் நின்றுட்டா மற்ற தொகுதியெல்லாம் போயிருங்கிற நிலைப்பாட்டோடு எவ்வளோ வீக்கான நிலையில் இருந்தாங்க. அப்போ இதற்கு முன்னால் நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் சொன்னீங்க, எங்களுக்கு இப்படியெல்லாம் கட்டமைப்பு இருக்குது, நாங்கள் அப்படி அடிப்போம் இப்படி அடிப்போம் எல்லாம் சொன்னீங்க. ஆனால் ஒரு தொகுதியில் நிற்க முடியாத நிலை வந்த பிறகு இல்லை அவர் இருந்தால் தான் பிரச்சாரம் எல்லா தொகுதிக்கும் போகணும், எல்லா தொகுதிக்கும் போகணும்னே வச்சுக்கோங்க சார். இவருடைய தொகுதியில் 3 நாட்கள் இருந்தால் பத்தாதா? ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 நாள் பிரித்து கொடுத்தாலே ஜெயிக்கலாமே. அப்போ அப்படி இப்போ இது வரைக்கும் அவரோட ரூட் பிளான் எந்தெந்த தொகுதிக்கு எத்தனை நாள் இருக்குது. அப்போ வேற கூட்டணி கட்சி தொகுதிக்கெல்லாம் போக மாட்டாரா? இல்ல தேர்தல்ல கலா யதார்த்தத்துல உள்ள நிலைமை. நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு பயம் என்ன கேட்டுட்டு சரி சொல்லுங்க, பயத்தை சொல்லுங்க. ஒரு தொகுதிக்குள்ள முடங்கிடுவாரு, மற்ற தொகுதியில நம்ம கம்ஃபர்டபுளா களத்துல இருப்போம்னு இவங்களுக்கு ஃப்ரீயா இருந்தாங்க. இன்னைக்கு தலைவர் இல்ல அவர் தமிழ்நாடு ஃபுல்லா ரவுண்ட் வர போறாரு, தமிழ்நாடு ஃபுல்லா ரவுண்ட் வர போறாரு, அப்போ அடின்னு அடிப்பாரு அப்படின்ற அந்த இடத்துல இருந்துதான் தேர்தலில் வேட்பாளர் அறிவிக்கிறது மாற்றுறது காலங்காலமா எல்லா கட்சியும் நடக்கிறவங்க தான். நீங்க நாமினேஷன் ஃபைல் பண்ண போற பிறகு கூட வேட்பாளர் மாத்திருக்காங்க, அந்த வரலாறுல இருக்கு. இப்ப தலைவர் எழுச்சி தமிழர் போட்டியிட போறேன்னு சொன்னாரு, நாமினேஷன் கூட ஃபைல் பண்ணல, போட்டியிட போறேன்னு சொன்னாரு. நேற்று அதுல இருந்து விலகிக்கிட்டு வேற ஒரு வேட்பாளர் நிப்பாத்திட்டாரு. இது இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய கலக்கத்தை கொடுத்துருக்கு. ஆஹா, களத்துக்கு வர்றாரு, இவரை எப்படி எதிர்கொள்றது? சரி சார், இதுதான் அவங்களுக்குள்ள பயம் சார். இப்போ இவர் களத்துக்கு வர போறாரு, 234 தொகுதி இருக்கு, எந்தெந்த களத்துக்கு வர போறீங்க? ஏன்னா உங்களுக்கு இன்னும் 8 தொகுதிக்கே நீங்க போக முடியும். ஏன்னா நீங்க போகலாம் தோத்து போகும்.
சார் அதாவது இப்பெல்லாம் வந்து வேற மாதிரி ஒரு நியாயம் நான் என்ன சொன்னேன்னா நீங்க போய் சொல்றீங்க போனா வெற்றி பெற முடியாது கேட்டாரு. நீங்க தான் சொன்னீங்க இப்ப மறுபடியும் அந்த 8 தொகுதிக்கு போக போறீங்கன்றாரு. இல்ல சார் நீங்க தானே சொன்னீங்க. அதான் நான் இது எல்லாம் ஏன் சொல்றேன்னா இவ்வளவு விஷயத்தையும் நீங்க சொன்னது நான் சொல்லல. 8 தொகுதிக்குள்ள அவர் போய் பண்ணா தான் மத்த வாங்கின சீட்டை ஜெயிக்க முடியும்னு சொன்ன நீங்க இப்ப 234 தொகுதிக்கு போறார். அதனால பயந்துட்டோம். என்ன சார் நீங்க அழுத்தப்பட்டிருக்கீங்கன்னு நாங்க சொல்றோம். இதுல பயப்படுறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு? இல்ல நீங்க 234 இல்ல இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்து இன்னொரு உங்க கட்சியில் எல்லாரையும் எத்தனை தொகுதியில டெய்லி கூட பிரச்சாரம் பண்ணுங்க. அதை பத்தி எங்களுக்கு பயம் கிடையாது. ஆனால் இப்படி அழுத்தப்பட்டு நீங்க ஆரம்பிச்ச பாயிண்ட்ல இருந்து சட்டமன்றத்துக்குள்ள வரவே இல்லைன்னு 2016 அவர் போட்டியிட்டது வரைக்கும் அந்த நிலைப்பாடுகளில் அதை சொல்லுவதில் தேர்தலை சந்திப்பதில் எங்க 8 தொகுதியை ஜெயிக்கணுங்கிறதுல இப்ப நான் இப்படி சொன்னது நியாயம் இல்லைன்னு சொன்னேன். 234 வரப்போறாரு. இதுல எங்கேயாவது ஒரு கோஜென்சி, ஒரு ரிலையபிலிட்டி, ஒரு தெளிவு சொன்னேன். எங்க 234 சொல்லவே இல்ல. இப்ப இல்ல அப்படி சொல்லி களத்துக்கு வர்றான்னு இல்ல இதத்தான் இன்றைக்கு இந்த நேர் வந்து நம்ம விவாதங்கள் நிறைய பார்த்திருக்காங்க. பதில்களுடைய வீரியம் அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அழுத்தம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். சார் இதுல முழுக்க நிறைஞ்சிருக்கிறது அழுத்தம் மட்டும்தான். நான் இன்னும் ஒருபடி மேலே வரும் சார். ஆமா இன்னும் நுணுக்கமா நீங்க போனீங்கன்னா ஒருவேளை விசிகாவுக்கு கொடுத்த சீட்டிலிருந்து ஒரு சீட்டு காங்கிரஸுக்கு மேலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா இவர்கள் சொல்லுவ காரணம் வேறு. காங்கிரஸுக்கு மறுபடியும் அவர்கள் ஏதோ பல்ட்டி அடிச்சு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டதுனால இவங்கிட்ட இருந்து எடுத்து கொடுத்துட்டாங்களோ இல்ல அரசியல் ரீதியா இல்ல அப்படி என்றால் நீங்க விசிகாவில் இருந்து ஒரு காங்கிரஸில் லைவா இருக்கிற நீங்க பேசும்போது அப்படி இது என்னுடைய கருத்து சார். என்னுடைய கருத்து எங்க கூட்டணி சாதாரணமா டெல்லியில போய் என்ன பேசினாரு ஏது பேசினாருன்னு தெரியாம இந்த சார் கூட சொன்னாரு ஏதோ பத்திரிகையாளர் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசினாரு. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசினீங்க? இது அதிமுக கட்சியா இல்ல அமித்ஷா கட்சியா? அப்பமெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு பேச தெரியாமல. அப்ப இப்ப என்ன நடந்திருக்குன்னா காங்கிரசுக்கு விசிகாவிடம் இருந்து ஒரு தொகுதியை எடுத்து கொடுத்துட்டீங்க. ஐயா நீங்க அழுத்தப்பட்டிருக்கீங்க. இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு காரணத்தினால் அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. 2026க்கு பிறகு இந்த கூட்டணியில் மட்டும் இவர்கள் கையெழுத்து விடவில்லை என்றால் அக்ரிமெண்ட்ல ஒண்ணு ஏன் அப்படி கன்னிங்கா வாங்குறாங்கிறதுக்கெல்லாம் இந்த நிகழ்வுகள் ஒரு மிகப்பெரிய உதாரணம். உண்மையாகவே விசிகாவிடம் இருந்து ஒரு சீட் எடுத்து மீண்டும் காங்கிரஸ் ஒரு தலைவர் இளைய பெருமாள் என்கின்ற மகத்தான ஆளுமையின் எடுத்திருக்கோம் நாங்க. அவரை போட்டிட்டா வீசிக்காங்க. அவரு மிகச்சிறப்பாக காங்கிரசுக்கு இன்னொரு சீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது திமுகவுடைய அழுத்தம்.